திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தின் மேலாண்மை துறை அண்ணா கடைவீதி என்ற நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தின் புல முதல்வர் முனைவர் செண்பக விநாயகமூர்த்தி துவக்கி வைத்தார். மற்றும் மேலாண்மை துறை தலைவரான முனைவர் எஸ். சைல சர்க்குணம் துவக்க உரையாற்றினார். மேலாண்மை மாணவர்களின் வணிகத்திறனை மேம்படுத்தும் வகையில் அணிகளாக பிரிந்து விற்பனைகளை செய்தனர். வகுப்பறைகளில் பெற்ற கல்வித்திறனை பயன்படுத்தி பொருட்கள் சந்தைப்படுத்தி அதிக லாபம் ஈட்டுவது அணிகளின் நோக்கம். மேலும் திட்டமிடுதல், திட்டங்களை செயல்படுத்துதல், நுகர்வோர் மேலாண்மை, நிதி மேலாண்மை போன்ற பணிகளை செயல்படுத்தும் அரிய வாய்ப்பை மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பெற்றனர். சிறந்த கல்வி வணிக நிறுவனங்களுடன் ஈடுபாடு, மாணவர்களுக்கு களப்பயிற்சி, வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு என மாணவர்கள் முன்னேற்றத்தில் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாக மேலாண்மைத்துறை முனைந்து செயல்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களும் அவர்களது கடைகளை அமர்த்தி வியாபாரம் செய்தனர். மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து துறை மாணவர்களும் ஆர்வத்துடன் அண்ணா கடைவீதி நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற்றனர். மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவபாரதி இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். ஆண்டனி ஃப்ரான்சிஸ், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து MBA படிக்கணும். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அண்ணா கடைவீதிங்கிற பேரில் மார்க்கெட்டிங் டே பண்ணோம். நாங்கள் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, எப்படி வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கிளாஸில் படிச்சிருப்போம். அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இதுக்கு வந்து பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிளானிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டீமாக நாங்கள் வந்து 5 டீம்ஸாக வந்து பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கு 5 டீம்ஸாக பிரித்து 5 டீம்ஸுங்க ஒவ்வொரு அசைன் பண்ணிக்கிட்டோம். அந்த டீம் லீடர்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த டீம் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோங்கிறத வந்து ஒரு லீடராக இருந்து எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு இன்புட்ஸ்லாம் கொடுத்து அதை கரெக்டான ஒரு அவுட்புட்டாக வெளியே வர அளவுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ட்ரைனிங்காக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்னால. அப்புறம் இதனால வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போய் ஒரு கம்பெனிஸ் கிட்ட வந்து நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணுற வாய்ப்புகள் கிடச்சிச்சு. டொயோட்டா, மஹிந்திரா, ஃபெமினைன் 9 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் கிட்ட இந்த அவங்க வந்து பேசி அவங்களுக்குலாம் இது நெட்வொர்க்கிங் கிடச்சி அந்த அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அதனால் நிறைய நாலேஜ் அவங்களால கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதனால் வந்து கன்சியூமர் எப்படி ப்ரொமோஷன் பண்ண கன்சியூமர்ஸுக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டதை வந்து இன்புட் பண்ணோம். இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்க மட்டும் தான் செஞ்சோம், டேரெக்டாக இன்புட் பண்ணல. இந்த ஈவெண்ட் மூலமாக எங்களால் வந்து டேரெக்டாக வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வந்து நிறைய ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ப்ளே பண்ணாங்க. இதுக்காக வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறோம். இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சதுக்காக எல்லாத்துக்குமே இங்கே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறோம். தேங்க்ஸ். அண்ணா பல்கலைக்கழக மேலாண்மை துறை 2008ஆம் ஆண்டிலிருந்து சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. இங்கே MBA படிப்பு மிகவும் அருமையான பாடத்திட்டத்தோடு ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறது. பெருநகரங்களிலே இருக்கிற MBA படிப்புகளில் இருக்கிற தரமும் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட் எக்ஸ்போஷர், மாணவர்கள் கம்பெனிகளுக்கு சென்று அங்குள்ள அனுபவங்களை தெரிந்து கொள்வதாகட்டும், அல்லது கம்பெனிகளிலிருந்து மேலாளர்கள் இங்கு வந்து மாணவர்களை சந்தித்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாகட்டும், மாணவர்களுக்கு ஒரு உன்னதமான அனுபவத்தை நமது திருநெல்வேலி நகரத்திலே அண்ணா பல்கலைக்கழக மேலாண்மை துறை வழங்கி வருகிறது. இதன் ஒரு அங்கமாக இன்றைய தினத்திலே கடைவீதி, அண்ணா கடைவீதி என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் அவர்களாகவே தாங்கள் முதலாண்டிலே படித்த தங்களுடைய அனுபவத்தை எப்படி அவர்கள் செயலிலே காட்டுகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த விழாவை நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இதில் அவர்கள் பல பொருட்களை வாங்கி அவைகளை விற்று
அதன் மூலமாக லாபம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் இதில் உள்ள எல்லா நுணுக்கங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு எந்த ஸ்டால் அதிகமான லாபத்தை காட்டுகிறதோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசையும் நாங்கள் வழங்குகிறோம். எனவே மாணவர்கள் தங்கள் திறமை முழுவதையும் காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேலாண்மை படிப்பு நமது நகரத்திலே அமைந்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாகவும் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பும் வழங்குகிறோம். மாணவர்கள் மென்மேலும் இந்த அனுபவங்களை பெற்று உயர எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.